பல வகையில் அவங்க குடும்பத்தை வளர விடாமல் அந்த பையன் கல்யாணம் நடக்காமல் செஞ்சுட்டாங்க. ஆனால் பையன் வந்து சண்டை சச்சரவோ வம்பு வழக்கு அடித்தடிக்கெல்லாம் போக மாட்டார். நேர்மை நீதி இருந்தால் சாப்பிடுவார், இல்லைன்னா உட்காந்துடுவார் வீட்டில். அப்படியே பார்த்த பையன் அதையெல்லாம் நான் தான் போய் எல்லாத்தையும் பார்த்து சரிப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ ஒரு இடத்துல தெவஞ்சிருக்கு. அதை நம்ம அவங்க ராகி கேதுன்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமில்ல ராகி கேது இருக்கும் உங்கள் பையன் ஜாதகத்தில்னு? தெரியுமா தெரியாதா? தெரியலையா? 7 9 7 9 6 6 8 7 9 6 8 9 சேராது, 6 8 சேரும். இதான் உள்ளது. அதுக்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நல்ல முறையாக நடக்கும். அதில் இவங்க வந்து இதில் இந்த இது வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேளாங்கண்ணியில் நல்ல முறையாக அவங்களுக்கு தொழிலெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டல்லாகி போச்சு. அதையும் இப்போது சில பார்ட்டி கட்டிட்டாங்க. அதையும் சரிப்படுத்த தான் கொடுத்தாகணும். ஆனால் இவங்ககிட்ட சூதுகோடு வந்தாங்க. அந்த குடும்பம் இழந்த மனம், தர்ம சிந்தனை. அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் சூளைக்கட்டு காலில், அவங்க அம்மா பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைங்கிற ஒரு மன ஏக்கத்தில் இருக்காங்க. இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் கஷ்டப்பட்டாலும் படிப்படியாக அன்றைக்கி வந்து 4 பேருக்கு சோறு போடுற அளவுக்கும், 4 கடவுளை கும்பிட்ற அளவுக்கும், 4 பேர் மதிக்கிற அளவுக்கும் ஒரு செல்வாக்கை வளர்ந்து வந்துட்டாங்க. இவங்க யாரும் சார் ஒருத்தரை நீன்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க, வாங்கங்கிற வார்த்தை மாட்டாங்க. அந்த மரியாதையாக செல்வாக்காக அந்த அரவணையோட கட்டுப்பாட்டோடு இவங்க குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பையனுக்கு தான் கொஞ்சம் காலதாமதம் ஆகுது கல்யாணம். அதுக்குள்ள பரிகாரங்களை நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். இவ்வளோதான் சார்.